சின்ன வயசுலேருந்து இதுதான் ஹேர் கேர் ரொட்டீனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து ஸ்மூத்னிங் பண்ணி ஹேர் டேமேஜ் ஆனதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான ஹேர் கேர் ரொட்டீன் எனக்கு பண்ண வேண்டியதாக வந்துச்சு. ஆல்சோ நான் சென்னை வந்ததுக்கப்புறம் இந்த உப்பு தண்ணியில் குளிச்சதுக்கப்புறம் ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அதனால தான் இந்த ஹேர் கேர் ரொட்டீனை இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த ஷாம்பூஸு, கண்டிஷ்னர் இது எல்லாமே வந்து சூட் ஆயிடுச்சு. எந்த ப்ராப்ளம்ஸும் தரல. டாண்ட்ரஃப் போகுது. ஹேர் க்ளீனாக இருக்குது. நான் ஒரு டெர்மடாலஜிஸ்ட் கிடையாது. ஆல்சோ இந்த ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் நான் ப்ரமோஷனும் பண்ணல. ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்னோட ஹேரை நான் எப்படி மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் அம்மா வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விட்டு வெந்தயம் வந்து ஊற வச்சு அதை நெக்ஸ்ட் டே கிரைண்ட் பண்ணி அதை ஷாம்புவாக போட்டு தலைக்கு தேய்ச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் ஆல் கிளியர் இல்லை கிளினிக் ப்ளஸ்ஸு கார்த்திகா ஷாம்பூ, மீரா ஷாம்பூ இந்த மாதிரி ஏதாவது இந்த சாஷே பேக்கெட்டில் இருந்து தான் யூஸ் பண்ணி ஹேரை மெயின்டைன் பண்ணி வச்சு தந்தாங்க. அப்போல்லாம் வந்து இந்த ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. பட் ஹேர் வந்துட்டு நல்லா அடர்த்தியாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் வந்து எனக்கு ஹேர் வந்து வளரும். இதுக்கு மேலே எனக்கு வளர்ந்து நான் பார்த்தது கிடையாது. பட் இருக்கிற ஹேரோட டென்சிட்டி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணி ஹேர் டேமேஜ் ஆனதுக்கப்புறமா இவ்வளோ நாளானா இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு 1 இயராக தான் இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டவ்வில். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லாரியல் யூஸ் பண்ணால் அதுவுமே நல்லா இருந்துச்சு. லாரியலோட ஷாம்பூ, கண்டிஷ்னரை மட்டும்தான் யூஸ் பண்ணேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஹேர் ஆயில் வந்துட்டு இப்போ தான் வந்து இந்த பேராஷூட் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து ஒரு ஹேர் ஆயில் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவுமே வந்து நல்லா இருந்தது. முடி வந்து அதிகமாக கொட்டலை. காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு அவளுக்கு வந்து நிறைய முடி இருக்கும். அவள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா சாதாரண தேங்காய் எண்ணெய் தான். ஷாம்பூ பார்த்திங்கன்னா அந்த டவ்வில் வந்து சாஷே பேக்கெட் அதுதான் யூஸ் பண்ணுவாள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் வந்து அவள் ரெக்கமெண்ட் பண்ணி நானும் எங்கள் அக்காவும் இந்த டவ் ஷாம்பூ வந்து சாஷேயில் வாங்கி யூஸ் பண்ணோம். நல்ல ஹேர் வந்து ஷாம்பூ போட்டாலே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் வந்து கண்டிஷ்னர்லாம் வந்து முன்னாடி யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா அது எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறனால அதெல்லாம் வாங்குறது கிடையாது. ஆல்சோ இந்த டவ் மாஸ்க்குமே வந்து முன்னாடியெல்லாம் நான் வாங்கினது கிடையாது. இதெல்லாம் வந்து நான் இப்போ ஹேர் ஸ்பா பண்ணுறதுக்காக பியூட்டி பார்லர் போனதுக்கப்புறம் ஓகே இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஹேர் ஸ்பாவில் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நான் வீட்டிலேயே கொஞ்சம் அஃபோர்டபுளாக பண்ணலாமே. ஏன்னா என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா பயங்கர களி, பயங்கர ஃப்ரிஸியாக மாறிடுச்சு. அது ரொம்ப மெயின்டைன் பண்ணுறதே வந்து கஷ்டமாக இருக்கும். ஹேர் டக்குன்னு ட்ரை ஆயிரும். சின்ன வயசுலேருந்து டெய்லி தலை குளிச்சிட்ருப்பேன். சும்மா தண்ணி ஊற்றி தான் குளிக்கிறது. ஷாம்பூலாம் யூஸ் பண்ண மாட்டேன். வாரத்தில் 1, 2 நாள் மட்டும் ஷாம்பு யூஸ் பண்ணி தான் தலை குளிக்கிறது. இந்த மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே வந்தது. ஆனால் இப்போது ரீசெண்ட் இயர்ஸாக பார்த்திங்கன்னா எனக்கு டெய்லி தலை குளித்தா அது சேர்றது கிடையாது. அதுக்கப்புறம் வாரத்தில் 2 நாள் மட்டும் தலை குளிப்பேன். அதுலேயே வந்து வாரத்தில் 1 நாள் மட்டும்தான் வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணுறது. ஸோ ஹேர் ஸ்பா வந்து வாரத்தில் 1 நாள் மட்டும் பண்ணிக்கிட்டு ஹீட்டரும் வந்து வாரத்தில் 1 நாள் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு 4 டேஸ் ஆகுது ஹேர் கலையாமல் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான லெவலில் தான் இருக்கும். இப்போ வந்து பேராஷூட் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவ் ஷாம்பு போட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டவ் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். மாஸ்க் யூஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது மினிமம் வந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டவ்வோட கண்டிஷ்னர் வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக இந்த மந்த் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி லாரியலோட கண்டிஷ்னர் வந்து வாங்கியிருந்தேன். அது நல்லா இருந்துச்சு. இப்போ இதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு வெளியே போகணும் அப்படிங்கிறதுனால நைட்டே வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணி நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி படுத்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும் ஹேர் வாஷ் பண்ணுறது அப்படின்னா. எப்போவுமேலாம் வந்து இந்த ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஃபேன்லேயே வந்து தலைய முடிய காய வச்சுருவேன். பட் இப்போ ஏசியில் படுக்க வேண்டியதாக இருக்கிறனால இப்போவே வந்து ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நல்லது. இல்லை அப்படின்னா எனக்கு தலையில் நீர் இறங்கிரும். தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சீரம் தேய்ப்பேன். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீக் சீரம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்னென்னா அது கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்தாலும் ஆயிலி ஆயிடுது. கம்மியாக எடுத்தாலும் ஹேர் வந்து ஃப்ரிஸியாகவே தான் இருக்குது. எனக்கு பெருசாக அது பிடிக்கல. இனிமேல் வந்து நான் இந்த ஸ்ட்ரீக்ஸ் ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ஹீட் ப்ரொடெக்டர்லாம் வந்து தனியாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலை. என்னைக்காவது யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு. ஆல்சோ வந்து ஏதாவது சீரமோ இல்லை க்ரீமோ ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஹேர் ட்ரையோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கோ பண்ணுவேன். இந்த ஸ்ட்ரீக்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா நான் வந்துட்டு ஹிமாலயாவோட ப்ரோட்டீன் ஹேர் க்ரீம் இருக்குது. அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கு. பேபி ஹேர்ஸ் எல்லாம் வந்து அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஃப்ரிஸி ஆகாமல் ஹேர் வந்து நரிஷிங்காக இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி நான் ஃபிலிப்ஸோடது தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஒரு 10 இயர்ஸாவே ஃபிலிப்ஸ்து தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இப்போ வந்து அது ஒர்க் ஆகல. அவ்வளவா ஹீட் வந்து வரமாட்டேங்குது அப்படிங்கிறனால, அதுவும் இல்லாம அது வந்து கொஞ்சம் கஷ்டம். கோம்ப் வச்சு அத தனியா ஸ்ட்ரெய்ட்டன் பண்ணி, என் முடியெல்லாம் ஸ்ட்ரெய்ட்டன் பண்ணி வரதுக்குள்ளார எனக்கு வேர்த்து ஊத்தி, ஒரு மாரி கண்ணெல்லாம் செவந்துரும். அப்படியே முழிச்சு பார்த்துட்டே இருந்துட்டு. ஸோ அந்த மாரியான ஸ்ட்ரெய்ட்னர் வந்து இனி வாங்க வேண்டாம். கொஞ்சம் தலை அப்படியே சீவுற மாதிரியான ஸ்ட்ரெய்ட்னரே வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த அகராவோட ஸ்ட்ரெய்ட்னர் வந்து எனக்கு எதில சர்ச் பண்ணியுமே வந்து கிடைக்கவே இல்ல. நான் வந்து ஒரு ஜென்யூனான ஒரு யூடியூபர் கிட்ட இருந்து தான் ரிவ்யூ பார்த்து இத வந்து வாங்குனேன். ஸோ இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா, நான் ஹஸ்பண்ட்க்கு ஷேர் பண்ணியிருந்த மெசேஜ்ல ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. அவரு வந்துட்டு ஈவினிங்கே வந்து இன்ஸ்டாமார்ட்ல, அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் பார்த்துருக்காரு. கிடைக்கல. ஈவினிங்கே இன்ஸ்டாமார்ட்ல பார்த்து புக் பண்ணி எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு ஈவினிங்கே கொண்டு வந்ததும். ஏன்னா, நான் ரொம்ப மாசமா ஒரு நல்ல ஸ்ட்ரெய்ட்னர் வேணும். எனக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது கேரி பண்ணவும் ஈஸியா இருக்கணும். ப்ளஸ் வந்து ஈஸியா என்னால ஸ்ட்ரெய்ட்டன் பண்ண முடியணும். டக்குன்னு முடிஞ்சிரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சர்ச் பண்ணிட்டுருந்தேன். நல்ல வேளைக்கு இது கிடைச்சது. இது ஃபர்ஸ்ட் டைமா வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்ப காட்டுற ரிசல்ட் தான் வந்து இப்படி இருக்கு. இப்ப நான் வந்து மார்னிங் தான் வந்து வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டுருக்கேன். யா இப்பவும் வந்து ஒரு அளவுக்கு பெட்டர். என்னோட ஹேர் வந்து ரொம்ப கர்லியா இருக்கும். அத வந்து இது கொஞ்சம் பெட்டரா வச்சிருக்கு. எனக்கு வந்து சலூன்ல போய் ஹேர் ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணாலுமே, ஹேர் கீழ போம்போது கொஞ்சம் வேவி ஆயிரும். அப்படிதான் வந்து இப்பவுமே இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டா இருக்கா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. மேபி இத யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டா இருக்குமா இருக்கும். அ ரொம்ப கர்லியா இருக்கிறவங்க இந்த ஹேர் ஸ்ட்ரெய்ட்னர் வாங்குனீங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டாலாம் ரொம்ப நேரத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கும். நம்ம வந்து எந்த ஸ்ட்ரெய்ட்னர் யூஸ் பண்ணாலுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்கும். ஏன்னா சலூன்லலாம் நல்ல ஒரு ஸ்ட்ரெய்ட்னராவே வச்சிருப்பாங்க. அதில பண்ணாலுமே எனக்கு இவ்வளோ தாங்க ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் ஸ்ட்ரெய்ட்டன் பண்ணதுக்கப்புறமே சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட ஜென்யூனான ஹேர் கேர் ரொட்டீன் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறது. இது எந்த பிராண்டுக்குமே வந்து நான் கொலாப் பண்ணல, ப்ரொமோஷனும் பண்ணல. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரஸ்டடா இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது இந்த ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க, நல்ல ரிவ்யூக்காக சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த ரிவ்யூவ வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். இது என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.